Assalamualaikum and welcome to Amy's Home. Amy's Homeல நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது பெர்ஃபெக்ட்டான ஹோம்மேட் மட்டன் மந்தி. இந்த வீடியோல நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஃப்ளஃபியான ரைஸ், அது கூடவே நல்ல டெண்டரான கிரில் மட்டன், அது கூடவே 2 விதமான சைட் சட்னி எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மந்தி செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஹோம்மேட் மந்தி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு மட்டன்ல மந்தி செய்ய போறேன். அதுக்கான மசாலா அளவை நம்ம பார்க்கலாம். மசாலா ரெடி பண்றதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, அது கூடவே ஒரு பெரிய துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் பொன்னிறமா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட காஞ்ச எலுமிச்சை பழம் இருந்துச்சுன்னா அதையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வறுபட்டோன்னே ஆற வச்சுட்டு மிக்சியில சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹோம்மேட் மந்தி மசாலாவை நீங்க எக்ஸ்ட்ரா செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மந்திக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ மட்டனை மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். 1 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். மந்தி செய்யும் போது மட்டனை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். மட்டன் நல்லா கிளீன் பண்ணிட்டு அது கூட உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்ச ஹோம்மேட் மந்தி மசாலால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இந்த மட்டனை ஊற விடுங்க, நல்லா ஃப்ளேவரா இருக்கும். இப்போ மந்தியோட 3வது ஸ்டெப்ல இருக்கோம். மட்டனை தாளிச்சு வேக வச்சு அதில் உள்ள ஸ்டாக் எடுக்க போறோம். நான் இன்னைக்கு மட்டனை ப்ரெஷர் குக்கர்ல தான் வேக வைக்க போறேன். அதனால நான் தாளிப்பும் அந்த ப்ரெஷர் குக்கர்லயே செஞ்சுக்கிறேன். நீங்க ஒருவேளை ஓப்பன் பாட்ல வேக வைக்கிறீங்கன்னா நல்ல அகலமான அடிக்கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே நல்லா 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். வெங்காயம் லைட்டா வதங்கினோன்னு அது கூடவே ஒரு பாண்டான் இலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது அது கூடவே பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய், தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசம் போற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருந்த மந்தி மசாலால 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மந்தி மசாலா சேர்த்துட்டு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மட்டனையும் சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் கூட நம்ம வதக்குன இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மட்டனை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன் ஊற வைக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கோம். நீங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 6லேருந்து 8 விசில் விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா பெரிய பெரிய பீசஸா இருக்கனால நான் 8 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டேன். மட்டன் 80% அளவுக்கு வெந்தா போதும், ரொம்ப மசிற அளவுக்கு வேக விட வேணாம். அடுத்தது மட்டன் வெந்து வரதுக்குள்ள நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசியும் நான் இந்த பெரிய கப்பால அளந்து 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். அரிசியை கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்ச மட்டன் நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகி ரெடியா இருக்கு. இப்ப பாருங்க, மட்டன் நல்லா 80% அளவுக்கு தான் குக் ஆகிருக்கு. மட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஆகும், ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்காது. இந்த மாதிரி பதத்துல மட்டனை வேக வச்சுக்கோங்க. மட்டன் வேக வச்ச இந்த தண்ணியில தான் நம்ம அரிசியை வேக வைக்க போறோம். அதனால இந்த வெந்த மட்டன் பீசஸா நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான மந்தி ரைஸ் குக் பண்றதுக்கு ஸ்டாக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரைஸ் வேக வைக்கிறதுக்கு நான் எந்த கப்பால அரிசி அளந்தனோ அதே கப்பால 1/2 கப் அளவு மட்டன் ஸ்டாக் ஊற்றி நல்லா ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சுக்கிறேன். மட்டன் ஸ்டாக் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு ஸ்டாக்ல சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டா இருந்தா லோ ஃப்ளேம்ல அடுப்பை வச்சு வேக வச்சிருங்க. இந்த ரைஸை ஓப்பன் பாட்ல, ப்ரெஷர் குக்கர்ல இல்ல ரைஸ் குக்கர்ல கூட நீங்க குக் பண்ணிக்கலாம்.
அரிசி வெந்து வரதுக்குள்ள நம்ம மட்டனை கிரில் பண்ணிக்கலாம். மட்டன் கிரில் பண்றதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பவுல்ல தந்தூரி சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், தயிர், லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஒரு சேர கலந்து வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருந்த மட்டன் பீஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட தந்தூரி மசாலா இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா இல்லைன்னா ஹோம்மேடா நீங்க சிக்கன் பொரிக்கிறதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மட்டனை அவன்ல தான் கிரில் பண்ண போறேன். அதனால நான் ஒரு பேக்கிங் ட்ரேல அலுமினியம் ஃபாயில் விரிச்சிட்டு அதுக்கு மேல நம்ம மசாலா தடவி வச்சிருந்த மட்டன் எல்லாம் அழகா எடுத்து அடுக்கி வச்சுக்கிறேன். பெரட்டின மசாலா எக்ஸஸா இருந்துச்சுன்னா அதை நீங்க மட்டன் மேல கோட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது அவன்ல கிரில் மூட்ல டாப் அண்ட் பாட்டம் ஹீட் ஏறுற மாதிரி 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 20 நிமிஷத்துக்கு மட்டும் மட்டனை கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் மட்டன் கிரில் ஆக்கிட்டு இருக்கட்டும். இப்ப நம்ம வேக வச்ச ரைஸை எடுத்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி 3/4 பதம் வெந்து தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்துடும். அந்த டைம்ல நீங்க லைட்டா இந்த மாதிரி ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் தம்ல வச்சிருங்க. இந்த மாதிரி இடையில ஒரு வாட்டி கலந்து விட்டா போதும். அடிக்கடி கலந்து விட்டீங்கன்னா அரிசி உடைஞ்சிரும். கலந்து விட்டு மூடி போட்டு மேல ஒரு கனமான பாத்திரம் வச்சு 20 நிமிஷத்துக்கு தம் வச்சிருங்க. அடுத்தது மந்திக்கு 2 சைட் சட்னி ப்ரிப்பேர் பண்ண போறோம். முதல்ல தேங்கியான ரெட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல வெங்காயம், தக்காளி, சேப்பு மிளகாய், லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரெட் சட்னி ரெடி. அடுத்தது மின்ட் சட்னிக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பிடி அளவு புதினா, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம் சின்ன துண்டு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், ஆலிவ் ஆயில், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா மின்ட் சட்னி ரெடி. இப்போ பாருங்க 2 சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. க்ரீமியான கிரீன் மின்ட் சட்னியும் அது கூடவே நல்ல டேங்கியான ஸ்பைசியான ரெட் சட்னியும் ரெடி பண்ணியிருக்கோம். மந்திக்கு இது சூப்பர் அல்டிமேட்டான காம்போவா இருக்கும். கண்டிப்பா இந்த 2 சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி மந்திக்கு மட்டும் இல்லை, கிரில் சிக்கன், ஷவர்மா அந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்க பேர் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளோதாங்க, மந்திக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க ரைஸ் தம் உடைச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ உதிரி உதிரியா ஒரு சூப்பரான கலர்ல இருக்கு. ரைஸ் ரொம்பவே மைல்டா சூப்பரான ஃபிளேவரோட இருந்துச்சு. ரைஸ் தம் உடைச்சோன்னே மட்டனும் கிரில் ஆகி ரெடியா வந்துருச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு. மட்டன் நல்லா டெண்டரா ஜூசியா மேல நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் ஆகி செம்ம ஃபிளேவரா இருக்கும். இந்த மாதிரி மந்தி செஞ்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஃபேவரட்டா ஆயிடும். இந்த மந்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆமிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.